ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நம்ம இன்னைக்கு சுவையான நண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நண்டு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த நண்டில் வந்து ரசம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா சளி சரியாயிடும். பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஒரு பெரிய நண்டாக எடுத்துக்கோங்க. வாங்கும்போதே வந்து சதப்பிடிப்பாக இருக்கிறதா 1 kg அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன கால்லாம் வந்து நம்ம ரசம் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உடம்ப வந்து நம்ம குழம்புக்கு இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி கிராப் லாலிபாப் ஃப்ரை இந்த மாதிரி செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நண்டோட பெரிய கால் வந்து குழம்பு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இது குழம்புக்கு வந்து இந்த மாதிரி கால் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து நான் இந்த வீடியோலயே வந்து நண்டு ரசம் எப்படி வைக்கிறது, கிராப் லாலிபாப் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே கடைசியில் நான் அந்த வீடியோவோட லிங்க்ல கொடுக்குறேன். இப்போ இதோட கடைசி இந்த சின்ன சின்ன கால்லாம் எடுத்து வச்சு தான் நம்ம ரசம் செய்ய போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உடம்புல இருக்கிற சதை பகுதியை தனியாக இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். சூப்பு செய்யும்போது இதை வந்து நடுவில் வெட்டி நீங்கள் அப்படி செஞ்சு போடுங்க. அப்போ தான் வந்து அந்த சதையில் இருக்கிறதெல்லாம் இறங்கும். இந்த மாதிரி பெரிய நண்டாக இருந்துச்சு அப்படின்னா சதை பகுதி ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் அதை வச்சு என்ன ஸ்நாக்ஸ் வேணாலும் செஞ்சுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் பெரிய நண்டா கொஞ்சம் வாங்கணும். இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் குழம்பு செய்யறதுக்கு பெரிய பெரிய காலும் ஒரு 2 வந்து உடம்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன இது வேணுமோ நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கோங்க. உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு இதை மாதிரி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது 1/2 கப் அளவு தேங்காய், 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இதை வந்து நம்ம ஃபுல்லாக அரைக்க போகிறோம். தேங்காவோட கசகசா இருந்துச்சுன்னா கூட கசகசா சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது தக்காளி, 1 தக்காளி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. கட் பண்ணி போட வேணாம். அடுத்தது 1 எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு 10 பல்லளவுக்கு. அடுத்தது பூண்டு ஒரு 10 பல்லளவு. பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை, கருவேப்பிள்ளை. அடுத்தது தாளிக்கிறதுக்கு வரமிளகாய் 2, பிரியாணி இலை 2, குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நான் தேங்காவோட இஞ்சியும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, சீரகம் போட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி அது கூட நான் இப்போ சோம்பு சேர்த்துருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். சோம்பு பொரிஞ்ச பிறகு வரமிளகாய் 2, பிரியாணி இலை இது ஓரளவுக்கு லைட்டாக வதங்கின பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கிற பூண்டு, சின்ன வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் பெருசாக இருக்குது அப்படின்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னா முழுசாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ரெண்டும் ஓரளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கண்ணாட்டி மாதிரி கலர் சேஞ்ச் ஆன பிறகு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். வெங்காயம் நல்லா சாஃப்டாக ஃபுல்லாக வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துப்போம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி கரைச்சி ஊற்றும் போது அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ தக்காளி சேர்த்த பிறகு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற குழம்பு மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது லைட்டாக வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம கடைசியாக தண்ணி ஊற்றிப்போம். இப்போ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக கொதிச்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பேஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுவே வந்து குழம்பு மாதிரி நிறையா வரும். ஸோ இப்போ இந்த கிரேவியில் வந்து லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வர மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதங்கின பிறகு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வச்சுருங்க. லைட்டாக வதங்கின பிறகு நம்ம இப்போ நண்டு சேர்த்துப்போம். நம்ம நண்டு சேர்த்து இந்த கிரேவி வந்து இந்த நண்டில் ஒரு 2 மினிட்ஸ் வந்து அந்த வாசனை எல்லாம் இறங்கணும். 2 மினிட்ஸ் நல்லா வதங்கி அடுப்புலேயே வச்சுருங்க.
அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றி வேகணும், நண்டு ஃபுல்லாக வேகிறதுக்காக. உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணி பதத்திலேயே விட்டு எடுத்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிட்டோம். பாருங்கள், இந்த கிரேவி வந்து இப்போ நண்டோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் நண்டு வேகிறதுக்கு தண்ணி ஊற்றினா தான் நல்லா வேகும். ஸோ நம்ம இப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் தண்ணி ஊற்றி இதை லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் புளி ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக புளி ஊற்றிக்கோங்க. புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கவிச்ச எல்லாமையும் இருக்கும். அதனால எப்பயுமே இந்த மாதிரி நண்டு குழம்புக்கு நீங்கள் கண்டிப்பாக புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா 10 நிமிஷம் கொதிக்கணும். உங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணும் குழம்பு மாதிரி ரொம்ப அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால இப்போ ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இந்த மாதிரிங்க நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வைங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்துருச்சுனாவே நண்டு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது வந்து உங்களுக்கு தண்ணி மாதிரி கொஞ்சம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி சுண்ட விடுங்க, உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் வேணுமோ. ஸோ நான் வந்து 5 மினிட்ஸ் வந்து இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு வைக்க போகிறேன். பாருங்கள், இப்போ தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு, நல்லா வந்து கெட்டியாக ஓரளவுக்கு இருக்குது. இந்த ஸ்டேஜ் போதும்னு நினைக்கிறவங்க இதில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. நீங்கள் வந்து இப்போ ரசம் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ரசத்தை தண்ணியை மட்டும் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற அந்த கறியையும் நான் இதில் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம சாப்பிட்டுட்டு மிச்சத்தை தூக்கி போட்டுடலாம். சூப் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி அதில் இருக்கிற கறியை நம்ம அப்படியே தூக்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குழம்புல மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சுவையான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல்